வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியனின் அனுபவ வணக்கம். நான் பஞ்சபட்சி மாரியப்பன். இன்று நாம் பார்க்க போவது கோழி. இது அகாரம், உகாரம், இகாரம், யகாரம். இதுக்குள்ள இது வந்து யாம். இதுக்குள்ள பஞ்சாட்சரம் வா காற்று. பொதுவாக கோழி பிடிக்கிறதுனாலே ஒரு கஷ்டமானது. கிராமத்துலலாம் பார்த்துருக்கலாம். கோழி பிடிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டம். எங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்க காலையிலேருந்து சாயங்காலம் கூட இந்த கோழியை பிடிக்காமல் அவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க. அந்த காற்று அவ்வளவு இது பண்ணும். இதுக்குள்ள கிரகங்கள் வந்து இதுக்கு வந்து கிரகத்தில் வந்து 2 இடம், 7ஆம் இடமும் 2ஆம் இடமும். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். இதுக்கு உடையப்பட்ட சுக்கிரன். ஆனால் பச்சியில் ஒரு பச்சி 2 இது வேலை செய்யும். ஆனால் கிரகத்தில் இப்போ 1 2 வேலை செய்யும். அது மாற்றி தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீர் ராசி 2 பேர் வேலை செய்யுதுன்னா நெருப்பு ராசி 2 வேலை செய்யுது. ஆனால் இதில் வந்து இப்போ காற்று ராசி வந்து கிரகத்தில் 2 இருக்குது. 7ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் இங்கே வந்து ஒரே இதுதான் வேலை செய்வார். அதே மாதிரி சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் வந்து 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் சூரியன். செவ்வாயும் சிம்மமும் சூரியன் தான் வரும். ஆனால் கிரகத்தில் வந்து சிம்மம் 1 தான் வரும். இது வராது. அந்த மாதிரி கான்செப்ட் மாறி வரும். அதேமாதிரி வளர்முறை, தேய்முறை, ஓரை எல்லாமே இதுக்குள்ளே அதான் சொன்னோம். மொத்தத்தில் இதை போட்டு குழப்ப முடியாது. அதனால் ஒரு பச்சிக்குள்ள தன்மையை மட்டும் தான் சொல்கிறோம். கிரகம் வந்து 2. இது வந்து இதுக்கான திசை வந்து மேற்கு. சுக்கிரனுக்கு திசை வந்து மேற்கு. ஒரே இதுதான். பச்சியில் வந்து ஒரே இடம் தான் வேலை செய்யும். இது காற்று ராசி. காற்றுக்கு உள்ள இது வரும். இதுக்கான பச்சி கோழி. இதுக்கான இது வந்து யாம். இதுக்கு வந்து அது வந்து யகாரம். காற்று யகாரம். இதுக்குள்ள நட்சத்திரம் வந்து அனுசம், கேட்டயம், மூலம், பூராடம், உத்திராடை. இதுக்கு 5 நட்சத்திரம். இது வளர்பிறைக்கு மாறும். தேய்பிறைக்கு இது வளர்பிறைக்கு உள்ள நட்சத்திரம். தேய்பிறைக்கு வேறு மாறும். அது தேய்பிறை, அது சாமங்கள், அதெல்லாம் அது உள்ளே வரும்போது தான் சொல்லணும். அப்படி சொன்னால் ஒரு இது எவ்வளோ போனாலும் பத்தாது. அதனால் இப்போ நான் உனக்கு வளர்பிறை மட்டும் யூஸ் பண்ண சொல்கிறேன். அப்புறம் விளக்கம் வரும்போது அந்த சாமங்கள் வரும்போது அந்த வளர்பிறை, தேய்பிறை, இரவு பகல் அந்த மாதிரி வரும்போது அந்த கான்செப்ட் அது உள்ளே வந்துடும். ஆனால் 5 நட்சத்திரம். சிவாய நமச்சிவாய. அடுத்து மீண்டும் ஒரு காணொளியில் அடுத்த பத்தியில் உங்களுக்கு சந்திக்க பெருமைப்பட்டிருக்கேன். இதுவரை இது பார்த்த எல்லா ஆன்மீக நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, 4 பேருக்கு இது பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்க சிவாய நமச்சிவாய். உங்களுக்கு பஞ்சபட்சியில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் உடனே என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 93 44 69 89 75 என்ற நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா பஞ்சபட்சியின் விளக்கங்கள் உங்களுக்கு ஜாதகம் இது எல்லா இருந்தாலும் கணிச்சு தரப்படும். வணக்கம் நேயர்களே.